மாப்ள சேவ் பண்ணி முடிச்சிட்டீங்களா? என்ன முடிக்கலன்னா நீங்க பண்ணி விடுவீங்களா? பண்ரொட்டியில வாங்கி போட்டு 4 நாள் ஆகுது, அதுக்குள்ள தீத்துட்டீங்களா? நான் பலாப்பழத்தை சொல்ல, வேற என்ன மாம்பழத்தை சொன்னீங்களா? ஊத்துக்குழி ஊத்துக்குழி மாப்ள ஊத்துக்குழியில ஊத்துக்குழியில என்ன? ஊத்துக்குழியில என்ன? ஊத்துக்குழியில ஒண்ணும் இல்ல மாப்ள. ஊத்துக்குழியில நான் ஒரு வெண்ணைய பார்த்தேன். நொன்னைய பார்த்தேன், பொண்ண பார்த்தேன்னு சொல்லேன்டா. ஒண்ணுமில்லப்பா, ஊத்துக்குழி ஜமீன்ல இருந்து ஒரு ஜாதகம் வந்திருக்கு. நீ சரின்னு சொன்னா பொண்ண பாத்திரலாம். உங்ககிட்ட எத்தனை வாட்டி எனக்கு கல்யாணம் வேணாம் வேணாம்னு சொல்லிருக்கேன், நீ கேட்கவே மாட்டியா? இந்த பாரு, இந்த வாட்டி நீ எதுவும் பேசாத, பேசுனதெல்லாம் போதும். இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசே வேணாமா? வேணாம். அப்ப இங்க இருக்கிறவங்க யாரு? சும்மா வாரிசு கிரிசு பேசிக்கிட்டு. நான் ஒருத்தைய கட்டிக்கிட்டு மத்தவங்க மாறி ஏன் புள்ள ஏன் பொண்டாட்டி ஏன் குடும்பம்னு சராசரி மனுஷனா வாழ எனக்கு பிடிக்கல. ஓட்டு போட்டு எம்எல்ஏ எம்பின்னு அவங்கள கோட்டைக்கு அனுப்பிட்டு அவங்க கிட்ட போய் நிக்காம நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்களே, ஏன்? அவங்க நம்மள நம்புறாங்க. அந்த நம்பிக்கைக்கு எந்த இடைஞ்சலும் வந்துட கூடாது. எப்பா, உன்ன மாதிரி ஊர் உலகத்துல சனங்க சனங்கன்னு கல்யாணம் பண்ணிக்காம வாழ்ந்தவங்க யாரையும் நான் பார்த்தது இல்லப்பா. நீ பாக்கல. வாழ்நாள் பூரா முத்துராமலிங்க தேவர் ஜனங்களுக்காக வாழல. காமராசர் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காமலே ஜனங்களுக்காக வாழல. உங்களை கும்பிடுறேன், இனிமே இந்த பேச்சு எடுக்காதுங்க. மாப்பிள்ள கோவத்துல ஒருத்தர் பேரை மறந்து சொல்லாம போறாரு. விவேகானந்தர் கூட இப்படித்தான் வாழ்ந்தாரு. வாங்க பாட்டி, இந்தாங்க வெத்தலை பாக்கு செலவுக்கு வச்சுங்க. நல்லா இருக்கியா? சாயங்காலமா வீட்டுக்கு வா. வரேன் தம்பி. மணி தம்பி, ஒரு சந்தோஷமான செய்தி. ஜெயந்தி, அந்த முட்டாயை கொடுமா. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. 1ஆம் தேதி ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க. எந்த ஊர்ல? திண்டிவனம் ஸ்கூல்ல தான். என் பொண்ணு இந்த நிலைக்கு வந்திருக்குனா அதுக்கு நீங்க தான் காரணம். நான் என்னமா செஞ்சேன்? உங்க பொண்ணு கஷ்டப்பட்டு படிச்சது வேலை கிடைச்சிருக்கு. வர. சரி தம்பி. அதுக்கு எவ்வளவு நல்ல மனசு. தான் படிக்கலைங்கிறதுக்காக மத்தவங்களை படிக்க வைக்கிறதுல எவ்வளவு ஆசை பாரு. பிடிங்க, நீங்க தான் திறக்கணும். என்ன போய் முதல்ல இதை பிடிங்க, வெட்டுங்க. என்னங்க எப்படி பண்ணிட்டீங்க? ஏன் என்ன? நாங்கெல்லாம் சும்மா வந்து போறவங்க தான். இந்த உலகத்திலே நீ நல்லா இருக்கணும்னு எப்போ நினைக்கிறது உங்க அப்பா அம்மாவோட வேற யாரும் இல்ல. பெத்தவங்க மனசு நிறைஞ்சு வாழ்த்துற வாழ்த்து இந்த உலகத்தை விட பெருசு. உங்க அப்பா தரதான் கரெக்ட். போங்க அம்மா, போங்க. டேய், என்னாச்சு அவருக்கு? பௌத்த வலிக்கார மாதிரி வண்டி ஓட்டுற? பின்ன என்னையா, பூட்டி இருக்கிற கதவை திறந்துட்டு போனா அதுக்கு பேர் திறப்புழான்னு சொல்லலாம். அடைச்சே இருக்கிற கதவை ஒட்டச்சுக்கிட்டு போனாலும் அதுக்கு பேர் திறப்புழான்னு சொல்லலாம். திறந்தே கிடக்குது, குறுக்க எட்டனா ரிப்பனை கட்டினானுங்க. கத்திரிக்கோலை எடுத்து யாரோ ஒரு ஆள்கிட்ட கொடுத்தீங்க, அந்த ஆள் கச்சாக்குன்னு வெட்டனா அதுக்கு பேர் திறப்புழாவா? இதுக்காக வேலை மனுக்கிட்டு வண்டிக்கு டீசல் போட்டு ஜில்லா விட்டு ஜில்லா வரணுமா? நான் ஒண்ணு கேக்குறேன், குறுக்க எதுக்கே ரிப்பன் கட்டாங்க? குறுக்கு எதுக்கு ரிப்பன் கட்டுறாங்க நமக்கு தெரியலையே. ஏய் வேலு, இந்த பள்ளிவாசல் கட்டுற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களா? நீங்க ரூட்ட மாத்தாதீங்க. நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? குறுக்க எதுக்கு ரிப்பனை கட்டுறாங்க? வண்டியை எடுத்துடா. என்ன போறாரு? ஐயா 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 ஐயா, நான் சொல்றத கேளுங்கய்யா. ஐயா நில்லுங்கய்யா. ஐயா ஐயா ஐயா, இந்த செருப்பாலே என்ன பின்னி பின்னு பின்னி பொணமாக்குங்கய்யா. இது எனக்கு தேவையா? அவன் குறுக்க ரிப்பனை கட்டினானே, புடவைய கட்டினானே, எதை கட்டினா எனக்கு என்னையா? நான் ரிப்பனை பத்தி மட்டும் கேட்க மாட்டேயா. டேய், நான் அதுக்காக போகலடா. இன்னைக்கு இந்த ஊர்ல சந்தை, அம்மாவுக்கு பலா பண்ணா ரொம்ப பிடிக்கும்ல, அதை 2 வாங்கிட்டு போலான்னு போறேன். என்ன? அது இல்லையா, நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை ஊர்ல சொன்னா போதும், 100 கணக்குல பழத்தை கொண்டாந்து ஊட்ட நொப்பிடுவாங்க. அதை விட்டுட்டு நம்ம இங்க இருந்து வாங்கி தூக்கி. நீ சொல்றது சரிதான், எல்லாரும் கொண்டு வந்து போடுவாங்க. ஆனா நம்ம காசு கொடுத்தா யாராவது வாங்குவாங்களா? நம்ம கிட்ட போய் வாங்க மாட்டாங்கல்ல. இதே சந்தைக்குள்ள போய் ஒரு பழத்தை எடுத்து அவன் சொல்ற ரேட்டை விட 1 ரூபா குறைச்சு கொடுத்தா அவன் கொடுப்பானா? அது எப்படியா கொடுப்பான்? ஏன்? இந்த ஊர்ல தான் நம்மள யாருன்னே தெரியாதுல்ல. அதான் வா. கிரிக்க பாம்புக்கு சண்டை விட போறேன், கிரிக்க பாம்புக்கு சண்டை விட போறேன். எல்லாரும் ஜோரா வந்து கை தட்டுங்க.
தட்ட சொன்னா தட்டிடுறதா? எத்தனை நாளைக்குடா இப்படி தட்டிக்கிட்டே இருப்பீங்க? உங்களை சொல்லி தப்பில்ல, நீங்க தட்டி தட்டியே பழகிட்டீங்க. வேண்டாம், நீங்களும் கீரிக்கு மாப்புக்கும் சண்டை விடுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. என்னைக்காவது இது வரைக்கும் விட்டுருக்கீங்களாடா? இங்க பாரு மாவனா, இன்னைக்கு கீரிக்கு மாப்புக்கும் சண்டை விடுற. பாம்பு செத்தா நீ சாப்பிடுற, கீரி செத்தா நான் சாப்பிடுறேன். ரெண்டும் சாவல உங்க 2 பேரும் அடிச்சே கொண்டுடுவேன். மத்தவங்க மாதிரி கிடையாது. நாங்க சொல்றதான் செய்வோம், செய்யறதான் சொல்லுவோம். மத்தவன் டைலாக்லாம் உனக்கு எதுக்கு? நீ என்ன ஓட்டு கேட்க வந்த? சண்டை விடு. என்ன நான் சொல்றேன் வேணாம்னா? ஏண்டா ஆற்காடு வேலூர்ல சண்டை விடல, பண்ருட்டியில விடல, காட்டுமன்னார் கோயில்ல விடலையா? அட சும்மா மூடுறேன். அங்க எல்லாம் விட்டுலாம், இங்க மட்டும் வேணாம். பாரு, கைக்கு தான் காட்டினா கையை தயாரா வச்சுக்கிட்டு தட்டிட்டு இருக்கீங்க. பாம்புக்கு காதே கிடையாது, இவன் மகுடி ஊதுறான். உங்களுக்கு அறிவே இல்ல, கை தட்டுறீங்க. பாம்பே இல்லாம வெறும் போட்டியை வச்சுட்டு பிலிம் காட்டிட்டு இருக்கான். நீங்க இருக்கிற வேலை வெட்டியை விட்டுட்டு வேடிக்கை பார்க்க வேண்டிங்க. போங்க. பொட்டியில இருந்தா பாம்பு எங்கடா? அது என்ன கேக்குறீங்க? நான் எவ்வளவு நேரம் கெஞ்சினா கொஞ்சமாவது கேட்டீங்களா? கலர்குடிக்கு சந்தைக்குள்ள போனேன், திரும்பி வந்து பார்த்தா பொட்டி மட்டும் தான் பாம்பு எங்க சந்தைக்குள்ள போயிடுச்சு. நான் போயிடுச்சு. என்னது போயிடுச்சா?